Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஹிட் பண்ணி ஆல்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல WPL ல நடக்க இருக்கிற 10வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா குஜராத் கைன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வைஸ்ல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அண்ட் கடைசியில ரெண்டு கிராண்ட் லீக் டெமோ டீமும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசியிலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த மேட்ச் சேம் பெங்களூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பெங்களூரோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான வெனு தான். அதுல ஃபாஸ்ட் பால் அண்ட் ஸ்பின்னர்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க அப்படின்னு இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் டேஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட்ல பவுலிங்கை வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோரே ஒரு 170 அப்படின்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் ஒரு 170க்கு மேல அடிச்சிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீமால ஈஸியா வந்து சேஸ் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் கிட்டத்தட்ட ஒரு 152 பிளேயரை சுருட்டிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீம் ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க டவுன்லோட்ல பிளேயர்ஸா இருக்கட்டும், அதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கட்டும், சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் இருக்கட்டும், குபேர் ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் இருக்கட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. இந்த மேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வந்து கிராண்ட் லீக், அதாவது மினி கிராண்ட் லீக் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில மேட்சுக்கு ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுக்குறாங்க. WBA மேட்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நிறைய கிஃப்ட் வைஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம அவங்க கொடுக்குற ஆஃபர் வைஸ்ல நீங்க ட்ரை பண்ணா எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவங்க கொடுக்குற மினி இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்ல மொதல் 10 பேருக்கு iPhone 16, அதுக்கப்புறம் 11-20 பேருக்கு iPad 10 ஜென்ரேஷன், 20-30 பேருக்கு 2000 ரூபாய் கேஷ்பேக். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்க கொடுக்குற ஃப்ரீ கிவ்அவேஸ் அண்ட் மினி கிராண்ட் லீக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. இப்ப அடுத்த வெனு கூட வந்து பாத்துறோம். ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 12 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 5 மேட்சஸும், பேட் செகண்டா பண்ணவங்க 7 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 152. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் RCB உமன்ஸ் 192 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் குஜராத் உமன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க 107 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. இப்ப அடுத்ததான் இந்த வெனுவோட ரீசெண்ட் ரெக்கார்ட். ஸோ ஓவராலா லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது 167 ரன் ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 68 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இல்ல ஃபாஸ்ட் பவுலர் 32 விக்கெட்டும், ஸ்பின்னர் 36 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னருக்கு வந்து இந்த நல்ல சப்போர்ட்டிங் வந்து இருக்கு. இவங்களோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிளே பண்ணியிருக்காங்க. அதுல டெல்லி கேபிட்டல் 4 மேட்சஸும், குஜராத் கைன்ஸ் ஒரே ஒரு மேட்சஸ் அப்படிங்கிறத வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்லயும் சரி டெல்லி கேபிட்டல் தான் வந்து ஒரு டாப் பொசிஷன்ல வந்து இருக்காங்க. அடுத்த இப்ப ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் லெவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற வந்து பாத்துறோம். குஜராத் கைன்ஸை பொறுத்திருக்கும் பெட் மோனி இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அண்ட் லாலா பார்பட், ஹேமலதா, ஆஸ்லி கார்னர், டாட்டின், ஹர்லின் டியோல், கேஸ்வி கௌதம், சிம்ரன் சேக், தனுஷ் கன்வர், ஷயாத் அக்ரே அண்ட் பிரியா மிஸ்ரா. ஸோ இதுதான் குஜராத் கைன்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. அடுத்த டெல்லி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா, எம் லேனிங் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ், நர்சானா கேப், அனபல் சதர்லேண்ட், ஜான்சன், சாரா பிரைஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், பிரசாத், அருந்தத் ரெட்டி, மின்னுமணி, சிக்கபாண்டு. ஸோ இதுதான் டெல்லி உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல ஸ்டாட்ஸ் வைஸ்ல யார் யார் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பெத் மோனி, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை ஒன்றா பண்றாங்க. இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போரான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. லாஸ்டா அந்த 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பெருசா ஸ்கோர்ஸ் எதுவும் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மேட்சஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்கோர் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபார்ம் வைஸ்
நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பட் லாஸ்ட் அந்த 2 மேட்ச் கொஞ்சம் டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் பெத் மோனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சேஃபான பிக்கா வந்திருப்பாங்க. நீங்க அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ண கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற அப்படின்னு வச்சீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆப்ஷன் போது பெத் மோனி செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. செகண்டா பேட் பண்ணும்போது அவங்கள்ட்ட தாராளமா ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ T20 பொறுத்த வரைக்கும் ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அதுல இருந்து வந்து கிடைச்சிடும். அந்த விக்கெட் கீப்பிங் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப் ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலமா ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க 4 லட்சத்து ஒரு 24 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜாக வந்து எதிர்பார்க்கலாம் பெத் மோனி கிட்ட செகண்டா பேட் பண்ணும்போது. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஓவராலா ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அந்த ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு தான் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெத் மோனி செகண்டா பேட் பண்றாங்கன்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஃப்ரீ ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லாலா பார்வர்ட் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. கொஞ்சம் ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம் தான் பண்றாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவலா அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆவரேஜ் ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ லாலா பார்வர்ட் ரொம்ப லோ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 25% வரைக்கும் தான் பிக் பண்ணிருக்காங்க. ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணா லாலா பார்வர்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல ஏதோ ஒரு சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ண வச்சுன்னா ஃபர்ஸ்ட் பெட் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஹேமலதா டோட்டலி ஃபிளாப் மூவ்மெண்ட் அப்படியே சொல்லலாம். பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல. டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் அப் நல்லா இருந்தாலும் ஒரு 2 பால் நல்லா அடிக்கிறாங்க. அடுத்த பால் டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. ஸோ கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது 1 or 2 டீம்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ்லி கார்னர் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் டேக் ஆப்ஷன் இல்ல. பேட்டிங்ல வந்து ஒரு 10+2 அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 விக்கெட் பேட்டிங் வந்து ஒரு 50 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருந்துச்சு. இந்த மேட்ச் சேம் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் போத் இன்னிங்ஸ்லுமே பேட்டிங் வந்தாங்க ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். அண்ட் 2 விக்கெட் கண்டிப்பா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் அஷ்ரஃபுக்கே ஒரு மொத்தமான பிளேயர் வந்திருப்பாங்க. நீங்க கேப்டன் அஷ்ரஃப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் டாட்டின் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம் சொல்லலாம். ஒரு மேட்ச் மட்டும் தான் லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல 2 விக்கெட் 1 விக்கெட் 25 ரன் 33 ரன் ஒரு குயிக் நாக் பிளே பண்ணுவாங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு தான் ஆடுவாங்க. நின்றுட்டு நான் பிளே பண்ணலாம் கிடையாது. அடிச்சு ஆடுற ஒரு 10 பால் பிடிச்சாலும் ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் 30 பிளஸ் ஸ்கோர் டீம் எடுத்து கொடுத்துட்டு அவுட் ஆயிட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க. ஹர்லின் தியோல் டோட்டலி ஒரு டிஃபரன்ஷியல் பிக் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து எல்லா மேட்சுமே விளையாண்ட 2 மேட்சுமே ரொம்ப சூப்பரா 3 மேட்சும் பிளே பண்ணாங்க. கடைசி மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்கல. அதுக்கு முன்னாடி அந்த 2 மேட்சுமே பேட்டிங் ஆப்ஷன் கரெக்டா கிடைச்சது. அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிற 2 மேட்சுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹர்லின் தியோல் கிராண்ட் லீக்கா இருக்கட்டும் ஸ்மால் லீக்கா இருக்கட்டும் டோட்டலி டிஃபரன்ஸா ஒரு பிளேயரை ட்ரை பண்றேன் லோ பர்சன்டேஜ் கூட ஒரு பிளேயரை ட்ரை பண்றேன் அப்படின்னு ஹர்லின் தியோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்ல. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த மேட்சும் ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த காஸ்வி கௌதம் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் 1 விக்கெட் அப்படின்னு எடுத்துறாங்க. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்லயும் வந்து ஒரு குயிக் ஃபயரா ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் பிளஸ் 20 பிளஸ் ஸ்கோர் ஒரு 20 பிளஸ் ஸ்கோர்னா ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிடும். 2 விக்கெட் போது ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருந்துச்சு காசிவி கௌதம். ஸோ காசிவி கௌதம் ரொம்ப லோ பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ காசிவி கௌதம் பொறுத்து இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ல அவங்களோட பர்சன்டேஜ் வைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 40 அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க. ஸ்மால் ஒரு சேஃபான பிக் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்னா ஒரு 60க்கு மேல பிக் பண்ணிருக்கிறதா ஒரு சேஃபான பிக்கா வந்திருக்கும். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக் ஹை பர்சன்டேஜ் சேஃபான பிளேயர் அப்படின்னு ஸோ ஒரு 40% வரைக்கும் தான் பிக் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா காசிவி கௌதம் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கணும் 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல கூட 4 சேர்த்து ஒரு 29 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது காசிவி கௌதம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் 2மே கிடையாது. இதான் உங்களுக்கு வந்து இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த வெனுல இவங்க வர்ற டவுனுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்ல ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு
5th டவுன் அந்த 6th டவுன் இந்த மாதிரி பேட்டிங் ஆப்ஷன்ல வந்திருந்தாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஆப்ஷன் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா இந்த மேட்சும் தாராளமா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கும் போது ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கசிவ் கௌதம் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க, கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க வந்து ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஷிம்ரன் ஷேக் ஸோ பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவங்களோட ஆப்ஷன் வைஸ் பவுலிங் ஆப்ஷனும் பெருசா கொடுக்கறது கிடையாது. பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 5ல இருந்து ஒரு 10+ ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்க அப்படின்னா. அடுத்தா தனுஷ் கான்வர் ஸோ அவங்களும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு ஓவராலா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தனுஷ் கான்வரை பொறுத்தவரைக்கும். ஸோ தனுஷ் கான்வர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா அவங்கள ஒரு எடுத்துட்டு அதுல வேற பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா போல் பண்றாங்க மட்டும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெனுல 6 மேட்சஸ் அப்ளை பண்ணி 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட் அப்படிங்கிற கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வெனுல தனுஜா கன்வருக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்கு. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ தனுஜா கன்வர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா 1 விக்கெட், செகண்டா போல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஜக்கரே ஸோ ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் 13 ரன் அப்படிங்கறத பேட்டிங்ல இருந்து கிடைச்சிருச்சு. பட் விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா எதுவுமே இல்லை. இந்த வெனுவா இருக்கட்டும், ஹெட் வைடரா இருக்கட்டும், பெருசா எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாத ஒரு பிளேயரா வந்து இருக்காங்க. பிரியா மிஸ்ரா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல பவுல் பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கு. ஹெட் வெட் வெனு இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். அவங்களோட ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது 2 மேட்ச்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பிரியா மிஸ்ரா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த மேட்ச் 2 அதிகபட்சம் 3 விக்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்ததா சஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஆவரேஜா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க. வேற எக்ஸ்ட்ரா வெஞ்சர் பெருசா எதுவுமே இல்லை. ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சஃபாலி வர்மா எப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 4 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க இந்த சீரீஸ்ல, அதாவது WBL சீரீஸ்ல. இந்த இதுல 4 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும் தான் மொத பால்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 3 மேட்சஸ்லயுமே ஒரு 25+ ஸ்கோர், ஒரு 43+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் இது ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு தான் ஆடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபார்ம்ல கூட பிளேயர். என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத இவங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தாச்சு. ஹெட் வெட்ல 4 மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க. 168 ரன் அடிச்சு 56ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. வெனுல 5 மேட்சஸ்க்கு 38ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு. ஓரளவு இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 11 மேட்சஸ்க்கு 273 ரன் அடிச்சு 24ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. அதே செகண்டா பேட் பண்ணும்போது 11 மேட்சஸ்க்கு 381 ரன் அடிச்சு 47ங்கிறது ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் ரெண்டுலுமே 11 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் செகண்டா பேட் பண்ணும்போது அவங்க 47ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுல சஃபாலி வர்மா செகண்டா பேட் பண்ற போது கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ஒன் ஆர் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ண ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெக்லானி ஸோ அவங்களோட ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அவங்க பேட்டிங் ஸ்டைல் ரொம்ப சூப்பரான ஸ்டைல தான் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இயர்லியே தெரியும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் செகண்டா பேட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, அவங்கள்ட்ட தான் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸ்மாலிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா மெக்லானியை எடுத்துட்டு நீங்க ஒரு பிளேயரை வந்து ட்ரை பண்ணவே முடியாது. எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் மெக்லானி வந்து அடிச்சிட்டாங்க ஒரு 25+ ரன் அடிச்சாலும் ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் போயிடும். நம்ம அவரை எடுத்துட்டு நம்ம வேற பிளேயரை ட்ரை பண்ணும்போது அந்த பிளேயர் சொதப்பிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கா போயிடும். நம்ம ஸ்மாலுக்கும் போது ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. அதே சேஃபான பிளேயர் போத் இன்னிங்ஸ்ங்கிறது மெக்லானியா தான் வந்து இருப்பாங்க. ஜெமிமா செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ஃபார்ம்ல வந்து இல்ல, கொஞ்சம் எர்லியா விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவோம் உங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துங்க அப்படின்னு. பட் லாஸ்ட் மேட்ச் அவங்க செகண்டா பேட் பண்ணும்போது டீம்ல டாப் 2 பேர் விக்கெட் இழந்துட்டாங்க. நான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வாக்கில் பேட்டிங் ஆடுற சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு பிளஸ். எப்ப எந்த மாதிரி பேட் பண்ணணும், எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வாக்கில் அவங்க பிளே பண்றாங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஜெமிமா ரோட்ரிகஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அவங்க ஃபீல்டிங் பொசிஷன் கேட்ச் பிடிக்க வாய்ப்புள்ள பகுதியில வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட பால் போச்சுன்னா மிஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க கூடாது. எல்லா கேட்சுமே அவங்க கையில தான் நிற்கும். எப்படியாப்பட்ட கேட்சா இருந்தாலும் டைவர்ஸாவது பிடிச்சிடுறாங்க. கேச்சஸ் மூலமா கண்டிப்பா ஒரு 18 கிட்டத்தட்ட 16
டீமுக்கு பாயிண்ட் வந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜெமிமா ரோட்ரிகஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து அனபெல் சதர்லேண்ட் ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட்ல போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்ல, 5 ரன்லயே விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. பிளஸ் அதுக்கு முன்னாடி இந்த மேட்சஸ்ல 41 ரன் பிளஸ் 2 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல சேம் அனபெல் சதர்லேண்ட் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்றவங்க சேஃபா தான் ட்ரை பண்ணுவாங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அனபெல் சதர்லேண்ட் கீப்பரை வந்துட்டு செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெனுல 4 மேட்ச் ப்ளே பண்ணி 6 ரன் அடிச்சிருக்காங்க, 1 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓவராலா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 5 மேட்சுக்கு 12 ரன்னுக்கு ஆவரேஜ் ஆச்சு, 6 விக்கெட் கிடைச்சிருக்கு. செகண்ட்ல 6 மேட்சுக்கு 11 ரன் ஆவரேஜா வந்து எடுத்துக்கிட்டு 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா அனபெல் சதர்லேண்ட் போட்டு இந்த வெனுவா இருக்கட்டும் ஹெட்வேடா இருக்கட்டும் ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. ஸ்மாலுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. இல்ல நீங்க ரிஸ்க் எடுக்க ஒரு பிளேயருக்கு ரிஸ்க் எடுக்க தேவைன்னா ஸ்மாலுக்கு கூட அனபெல் சதர்லேண்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க மட்டும் இப்ப நான் கொடுத்துட்டு செகண்டா பவுல் பண்றேன் அவங்க எடுத்துட்டு வேற பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஸ்மாலுக்கு நான் சேஃபாவே போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் இப்போ கொடுத்துட்டு செகண்டா பவுல் பண்ணும்போது இவங்க எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மர்சனா கேப். ஸோ மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற எடுத்துறாங்க. பேட்டிங் வந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத அடிச்சிடுறாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விப்பர் பிளேயரா வந்திருப்பாங்க. நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது மர்சனா கேப்பை பொறுத்த வரைக்கும். மர்சனா கேப் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சை பிளே பண்ணி 166 ரன் அடிச்சு 22ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வச்சிருக்காங்க. அண்ட் 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சஸ்க்கு 11ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காங்க, 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கு. ஸோ மர்சனா கேப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஜொனாசன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த வெனுல இவங்க வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த வெனுல எடுத்த அந்த 4 விக்கெட்ஸ் தான் இது. ஸோ இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஜொனாசன் 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்திருப்பாங்க ஜொனாசனை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்ல அவங்க சொல்லியிருந்தேன் ஜொனாசன் ஒரு எல்லாருமே மர்சனா கேப் அண்ட் அனபெல் சதர்லேண்ட் இவங்க 2 பேரும் கேப்டன்ஸ் கேப் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு வச்சீங்கன்னா ஜொனாசனுக்கு ஒரு கேப்டன்ஸ் கேப் கொடுத்துட்டு மர்சனா கேப்பை தவிர்த்துட்டு ஜொனாசன் அண்ட் அனபெல் சதர்லேண்ட் இப்படி கேப்டன்ஸ் கேப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு. சோ அது நல்லாவே சூட்டபிளா இருந்துச்சு. ஜொனாசன் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அடுத்த ஜாரா பிரைஸ். சோ லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல வந்து 5 ரன்ல விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. அதுக்கு மேல இந்த மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 பிளஸ் ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்க. டோட்டலி ஒரு டிஃபரன்ஸ் பிக். பெத்மோனி பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அந்த இடத்துல சாரா பிரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் 20% கீழே இருக்க பிளேயர் கண்டிப்பா அவங்க வந்து அவங்க பேட்டிங் ஆர்டர் வர்றாங்க. பேட்டிங்ல வந்து ஒரு 25-30% அடிச்சிட்டாங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸா சேர்த்து ஒரு 40-45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். கண்டிப்பா டாப் ஓவர்ல போறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாங்க. நிக்கி பிரசாத் ஃபார்ம் வைஸ்ல சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா ஒரு 15 இருந்து ஒரு 15 பிளஸ் ரன் இந்த மாதிரி தான் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மின்னுமணி. ஸோ பவுலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அன்னைக்கு ஒரு 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா லாஸ்ட் மேட்ச் பவுலிங் கொடுக்கல. பேலன்ஸ் 5 பவுலர்ஸ் வந்து 4 ஓவரை பவுல் பண்ணி மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அப்படியே பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தா 2 ஓவர் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சிக்கா பாண்டே 4 ஓவர் பவுல் பண்ணி 1 விக்கெட் அப்படிங்கிறது லாஸ்ட் மேட்ச் வந்து எடுத்திருக்காங்க. சிக்கா பாண்டே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அருந்ததி ரெட்டி ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க இருக்காங்க. மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துறாங்க. அருந்ததி ரெட்டி எப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் சொல்லுவேன். 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் அருந்ததி ரெட்டி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பேசுறது ஸ்டாட்ஸ் வைஸ்ல யார் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம். கிராண்ட் லீக்ஸ் வந்து டெமோ டீம் வந்து பார்த்துட்டோம். இந்த கிராண்ட் லீக் டெமோ டீம்ல ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பெத்மோனி, பேட்டிங் ஆர்டர்ல சஃபாலி வர்மா, ஹர்லின் தியோன், ஆல்ரவுண்டர்ல அனபெல் சதர்லேண்ட், கார்னர், டாட்டின், மர்சனா கேப், ஜொனாசன், பவுலிங் ஆப்ஷன்ல அருந்ததி ரெட்டி, கேஸ்வி கௌதம் அண்ட் பிரியா மிஸ்ரா. ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜொனாசன் ஒரு கேப்டன்ஷிப்பும் அனபெல் சதர்லேண்ட் அண்ட் கார்னர் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல மர்சனா கேப்புக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே 2ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பெத்மோனியை பிக் பண்ண கிடையாது.
சாரா பிரைஸ் வந்து பிக் பண்ணிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல சஃபாலி வர்மாவை பிக் பண்ண கிடையாது. மெக்லானிங், லாலா பாபர், ஜெமிமர் ரோட்ரிகஸ், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஜொனாசன், டாட்டின், அனபல் சதர்லேண்ட், கார்னர், ஆஸ்லி கார்னர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுல வந்து மசனா கேப்பை வந்து எடுத்துட்டோம். மசனா கேப்பை வந்து கொடுக்காம நம்ம வந்து டீம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல பவுலிங் ஆப்ஷன்ல சிக்கா பாண்டே, அருந்ததி ரெட்டியை கொடுக்க கிடையாது. சிக்கா பாண்டே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். தனுஷ் கன்வர், பிரியா மிஸ்ராவுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் கன்வரை வந்து கொடுத்திருக்கோம். அண்ட் காஸ்வி கௌதம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் வந்து நம்ம டீமை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸோ டியான் டாட்டினுக்கு ரிஸ்கா நீங்க ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் காஸ்வி கௌதம் ஒரு கேப்டன் ஸ்டார்டர் வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணும். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும். அவங்களுக்கு சுத்தமான பிளேயரா வந்திருப்பாங்க. பேட்டிங் ஆப்ஷன்ல ஜெமிமா ரோட்ரிகஸ் கூட ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஒரு டெமோ டீம்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி டீமை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஹர்லின் தியோல் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹர்லின் தியோலுக்கு பதிலாக உங்களுக்கு எந்த பிளேயர் சூட்டபிளா இருப்பாங்கன்றதோ அந்த பிளேயர் அந்த இடத்துல நீங்க வந்து பிளே பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு காஸ்வி கௌதம் மேல நம்பிக்கை இல்ல அனபல் சதரன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு அதுக்கு தகுந்தாப்புல வேற எந்த பிளேயர் உங்களுக்கு சூட்டபிளா இருப்பாங்க, சேஃபா இருப்பாங்க தோணுதோ அந்த பிளேயரை நீங்க சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஸ்டாட்ஸ்லயும் வந்து பார்த்துட்டோம். கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸும் வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் கேப்டன் யாரு கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் கேப்டன் யாரு கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது ஆஸ்லி கார்னர் ஒரு கேப்டன்ஷிப் அண்ட் மசாலா கேப் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க ஒரு சேஞ்ச் பண்ண வச்சீங்கன்னா ஜொனாசன் ஒரு கேப்டன்ஷிப், அனபல் சதர்லேண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல சேம் மெக்லானிங் ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெக்லானிங் நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுன்னா ஜெமிமா ரோட்ரிகஸ் கூட நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது அது குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல பெத் மோனி செகண்டா பேட் பண்றாங்கன்னா அவங்க ஒரு கேப்டன் வந்து ரொம்ப சுடுமா பிளேயர் வந்திருப்பாங்க. காஸ்வி கௌதம் ரொம்ப ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கிட்டு இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.